ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा हरे कृष्ण हरे பக்தர் कृष्णा எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் வந்து 22 மற்றும் 23. யஸ்மாதண்டம் விராஜ்ஞே பூதேந்திரிய குணாத்மகः தத்ரவ்யம் மத்யகாத் விஸ்வம் கோபிஹி சூரிய இவாதவன். முழுமுதற் கடவுளிடமிருந்து பிரபஞ்ச கோளங்கள் மற்றும் பௌதீக மூலப்பொருட்கள், குணங்கள், புலன்கள் ஆகியவற்றுடன் கூடிய பிரபஞ்ச ரூபம் ஆகியவை உற்பத்தியாகின்றன. இருப்பினும் சூரியன் அதன் கதிர்கள் மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து பிரிந்திருப்பது போலவே அத்தகைய பௌதிக தோற்றத்திலிருந்து அவர் பிரிந்திருக்கிறார். யதாஸ்ய நாப்யான் நலினாத் அகம் ஆசம் மகாத்மனஹ நாவிதம் யஜ்ஞ சம்பாரான் புருஷாவயவான் ருதே. இந்த மகா புருஷருடைய மகாவிஷ்ணுடைய நாபி கமலத்திலிருந்து நான் பிறந்த பொழுது இந்த புருஷருடைய அங்கங்களை தவிர அவரை ஆராதிப்பதற்குரிய எந்த பொருளும் என்னிடம் இருக்கவில்லை. சரி, அப்போ பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாவதி ஞான பலாக்கிரியாச்ச. பகவானுடைய சக்தி எல்லையற்றது, அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. சக்தி மற்றும் சக்திமான். அப்ப இங்க பிரபுபாதர் கொடுத்துக்கிற ஓமை வந்து பிரபுபாதர் மட்டும் இல்ல, பிரம்மதேவரே இந்த ஓமையை கொடுத்திருக்காரு. பிரம்மாவே என்ன ஓமை கொடுத்திருக்காரு? சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய சூரிய கதிர் மற்றும் சூரியனுடைய வெப்பம், சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய சூரிய கதிர், சூரிய வெப்பம். ஆனா உண்மையில சொல்ல போனா நம்ம எதையுமே பகவானோட ஒப்பிடவே முடியாது. பகவான் வந்து ஒப்பில்லா அப்பன். அவர் எதையுமே எந்த ஒரு வஸ்துவுமே எதையுமே பகவானோட ஒப்பிடவே முடியாது. ஆனா பகவானை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, பகவானை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஜட உலகத்துல நம்ம என்ன காண்கின்றோமோ அதுல இருந்து ஒரு ஓமை எடுத்து அந்த ஓமை மூலமாக புரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த ஜட உலகத்துல நம்மளால என்ன பார்க்க முடியுது? சூரியன், சந்திரன், பௌதிக கிரகங்கள், பௌதிகமான விஷயங்கள், பௌதிகமான பொருட்கள், இதைத்தான் இந்த ஜட உலகத்துல பார்க்க முடியுது. இந்த ஜட உலகத்துல ஜட கண்களால ஜட வஸ்துக்களை தானே பார்க்க முடியுது. அப்போ பிரம்மதேவரை போன்ற ஆச்சாரியர் நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஜட வஸ்துவிலிருந்தே ஒரு உதாரணத்தை எடுத்து வந்து அது மூலமா பகவானுடைய தனித்தன்மை நிலைநாட்டு. இங்க அன்றாட வாழ்க்கையில நாம் காணக்கூடிய பொருட்கள் இருந்தே எடுத்து அதனுடைய தன்மை எடுத்து ஆராய்ந்து அதிலிருந்து பகவானோடு ஒற்றுமை செய்து இது இது இந்த மாதிரி கிருஷ்ணர் எப்படி சூரியன், சூரிய கதிர், சூரியனுடைய வெப்பம், சூரிய தேவன் விவஸ்வான் அல்லது சவிதா, யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா एक आ गया प्रमदि संपूर्ण काल चक्रो गोविंदमादि पुरुषम तमहम भजामि. யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா. சூரியன் வந்து எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா
ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா, தேஜஸ், பிரகாசிக்கும் கிரகம், ஒளிவிடும் கிரகம். யாகையா யாருடைய மேற்பார்வை இறங்கிறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இப்போ அந்த சூரிய தேவன், சூரிய கிரகத்தை ஆளும் சூரிய தேவன், அந்த கிரகத்துடைய உஷ்ணத்தினாலோ அந்த கிரகத்தினுடைய ஒளியினாலோ தேஜஸ்னாலோ அவர் பாதிப்படைகிறது இல்ல. அந்த சூரிய தேவன் சூரிய கோலத்தை ஆள்றாரு, அதிலிருந்து விலகியே இருக்க. அது போலதான் பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், பரம சத்தியம். முந்தைய பதத்தில் புருஷர் அல்லது பரம புருஷரான புருஷோத்தமன் என்று ஆராய்ந்து அறியப்பட்டுள்ளார். இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல படிச்ச கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற். அப்போ அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அவற்றிருந்து எண்ணற்ற பிரபஞ்ச கோலங்கள், அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்ச கோலங்கள்ல எண்ணற்ற பௌதிக மூலப்பொருட்கள், அப்புறம் ஜடையர்க்கின் 3 குணங்கள், புலன்கள் ஆகியவற்றுடன் கூடிய பிரபஞ்ச ரூபம், அந்த பிரம்மாண்டமான விராட ரூபம், இவை அனைத்தும் அந்த பகவான் இருந்தா தோன்றியது. இருப்பினும் சூரியன் அதன் கதிர்கள் மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து பிரிந்திருப்பது போலவே அத்தகைய பௌதிக தோற்றங்களிலிருந்து அவர் பிரிந்திருக்கிறார். எப்படி சூரியன் தன் சக்தியை எல்லா பக்கம் வியாபிச்சிருந்தாலும் அந்த ஒளியும் உஷ்ணத்திலிருந்து சூரியன் விலகி இருக்கு. அது போல கிருஷ்ணா பரம புருஷோத்தமனாலும் முந்தைய தினம் நான் ஒருத்திட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே சந்திக்கிறது. முந்தைய தினம் ஒருத்தர் கோயிலுக்கு வந்தாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வீட்டுல வச்சுக்க கூடாது, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க, புல்லாங்குழல கழட்டி வச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி இன்னைக்கு உலகம் முழுது, குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வச்சுக்க கூடாது. இது நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய இடங்கள்ல நம்ம யாருக்காவது ராதா கிருஷ்ணனுடைய படம் கொடுக்குறோம், இல்ல கிருஷ்ணனுடைய போட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா, அஜிஜோ இந்த போட்டோல கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருக்காரு, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து, முற்றிலும் தவறான அபத்தமான கருத்து. இது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கு. என்ன கருத்து இது? புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் வீட்டுல வச்சுக்க கூடாது. அப்படி ஏதாவது புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் வீட்டுல கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? புல்லாங்குழல கழட்டி வச்சிரும். எங்கேயாவது குருவாயூர் அந்த மாதிரி ஏதாவது கஷேத்திரத்துக்கு யாத்திரை போயிட்டு அங்க போய் கிருஷ்ணனுடைய விக்கிரகங்கள், பொம்மைகள், குருவாயூர்ல போனா மார்க்கெட்ல நிறைய கிருஷ்ணனுடைய விக்கிரகங்கள் அதை சேல் பண்ணும். இவங்க அதை வாங்கிட்டு வீட்டுல ஷோகேஸ் மாதிரி வச்சுக்குவாங்க. ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கிருஷ்ணர் கையில இருந்து புல்லாங்குழல கழட்டி வச்சிரும். இல்ல பூஜை மண்டபத்துல வச்சிருவாங்க. பூஜை மண்டபத்துல கிருஷ்ணா வச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழல கழட்டி வச்சிரும். இவங்களுக்கு என்ன பயம்னா, கிருஷ்ணா எல்லாத்தையும் ஊதிடுவாரு, புல்லாங்குழல் வச்சு எல்லாத்தையும் ஊதிடுவாரு. கிருஷ்ணா புல்லாங்குழல் வச்சு எல்லாத்தையும் ஊதிடுவாரு. அதனால அந்த புல்லாங்குழல கழட்டி வச்சிருக்கோம். புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணாவை வீட்டுல வச்சுக்க கூடாது. இது முற்றிலும் அபத்தமான ஒரு தவறான கருத்து. கம்ப்ளீட்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. அப்போ சாஸ்திரத்திலே எது உயர்ந்த ரூபம்? கிருஷ்ணாவுடைய ரூபத்திலேயே கிருஷ்ணா எல்லையற்ற ரூபம், அச்சிந்திய ரூபம், அனந்தன். கிருஷ்ணாவுக்கு அனந்தன் ஒரு பேரு, அச்சிந்திய ரூபம், எல்லையற்ற ரூபம் எடுத்துன்றாரு. கிருஷ்ணா இந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களுக்கும் அவதார்.
எல்லா அவதாரங்களும் மூலம். அதான் கிருஷ்ணா தான் ஆதி மூலம். ஆதி தேவம் அஜம் ஆதிதேவ், தேவாதி தேவன். கிருஷ்ணா தேவாதி தேவன் மட்டுமல்ல, எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். அப்ப அந்த புல்லாங்குழல் ஏந்திய ஷியாம சுந்தர ரூபம் அது ரொம்ப மங்களமானது, ரொம்ப ரொம்ப மங்களமானது. அந்த இருகரம் ஏந்திய ஷாமசுந்தரம் புல்லாங்குழல் கிருஷ்ணா புல்லாங்குழல் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த இருகரம் ஏந்திய ஷாமசுந்தர ரூபம், அந்த ரூபம் காண்பதற்கு அரிதானது. அந்த ரூபம் எல்லா ரூபங்களை விட மிக உயர்ந்ததும் உன்னதமானது. கிருஷ்ணா புல்லாங்குழல் ஏந்தி வேணும் கனந்தமரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ ரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. வேணு கிருஷ்ணா வேணுகோபால். கிருஷ்ணாவுக்கு வேணுகோபால்னு ஒரு பேர் இருக்கு. கிருஷ்ணாவுக்கு முரளிதரன், முரளின்னு ஒரு பேர் இருக்கு. முரளிதரன். அப்புறம் கிருஷ்ணாவுக்கு வம்சிதாரி, வம்சீதரன். இந்த மூன்றுமே அந்த புல்லாங்குழல் உள்ளதுனால கிருஷ்ணாவுக்கு அந்த சிறப்பு. வேணு என்ற புல்லாங்குழல் வாசிக்கும் போது கிருஷ்ணா வேணுகோபால், முரளி என்ற புல்லாங்குழல் வாசிக்கும் போது கிருஷ்ணா முரளிதரன், வம்சி என்ற புல்லாங்குழல் வாசிக்கும் போது கிருஷ்ணா வம்சீதரன் அல்லது வம்சிதாரி. அந்த புல்லாங்குழல் அவ்வளவு ஏற்றம். அந்த புல்லாங்குழல் ஓசையில் அனைத்து வேதங்களும் சாரங்களும் அடங்கி, அனைத்து வேத மந்திரங்களும். கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல் ஓசையில அனைத்து வேத மந்திரங்களும் அடங்கி, வேத மந்திரங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த புல்லாங்குழல் ஓசையில மயங்காதவர் யார்தானும். ஒரு புல்லாங்குழல் வாசிக்கும் போது பசுக்கள் மயங்கி விடுகின்றன. கிருஷ்ணா வேடு என்ற புல்லாங்குழல் வாசிக்கும் போது பசுக்கள் மயங்கி அவர் பின்னாடி ஓடி வந்துருது. கோவிந்தோ கோவிந்தோ. இனி ஒரு புல்லாங்குழல் வாசிக்கும் போது கிருஷ்ணாவுடைய நண்பர்கள், சகாக்கள், கோபர்கள், ஆயர்குல சிறுவர்கள் அவங்க எல்லாம் ஓடி வந்து விடுறாங்க. முரளி என்ற புல்லாங்குழல், கிருஷ்ணா முரளி என்ற புல்லாங்குழல் வாசிக்கும் போது கிருஷ்ணாவுடைய நண்பர்கள் எல்லாம் ஓடி வந்து விடுறாங்க கிருஷ்ணா கிட்ட. வம்சி வடதரஸ்திதக, வம்சி வட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு விருந்தாவன். சோ வம்சி என்ற புல்லாங்குழல் கிருஷ்ணா வாசிக்கும் போது பிருந்தாவனத்து கோபிகள், இளம் நங்கைகள், அந்த கோபிகள் அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டு தங்களையே மறந்து விடுகள். இப்படி எல்லாரையும் வசீகரிக்கூடியது கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல் ஓசை, எல்லாரையும் வசீகரிக்கூடியது. அப்போ புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணா நம்ம வீட்டுல இருக்கும்போது என்னாகும்? கிருஷ்ணா நம்மை வசீகரிப்பார், நம் கவனத்தை வசீகரிக்கிறார், நம் புலன்களை வசீகரிக்கின்றார், நம் எண்ணங்களை வசீகரிக்கின்றார், நம் சிந்தனைகளை வசீகரிக்கின்றார், அனைத்தையும் கவர்ந்து இழுக்கின்றார். அனைத்தையும் கவர்ந்து இழுக்கிறார். அதனாலதான் கிருஷ்ணா ஆக்ரோஷதி கிருஷ்ணகா, எல்லாரையும் வசீகரிப்பவர். அப்ப புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணா, அந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணா அந்த புல்லாங்குழல் ஓசையால் நம்மை வசீகரிப்பார். அது ஆஸ்பீஷியஸ், மங்களம். அப்ப எதை ஊதி தள்ளிடுவாரு? இன்னும் ஆஸ்பீஷியஸ், அமங்கலம். அபத்ராணி, அபத்ரா, அன்வான்ட், தேவையில்லாது. யாராவது புல்லாங்குழல் ஓசையை அமங்கலம்னு சொல்லுவாங்களா? புல்லாங்குழல் ஓசை இசையிலேயே சாத்விகம். இசையில இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசை கருவி. இசை கருவியில புல்லாங்குழல், தபேலா, வீணை, வயலின் இதெல்லாம் சாத்விகமான கருவி. இந்த இசைக்கருவிகள் வாசிக்கும் போது மனதுக்கு சாத்விகமான ஒரு நிலை, சாத்விகம். ஆனா அதே சமயம் இன்னைக்கு இந்த தகர டப்பா வச்சு தப்பா குத்தலாம் ஆடுறாங்க பாத்தீங்களா, சினிமால டிராமால எல்லாம். அது ரஜோகுணம். ரஜோகுணம் ஊன்னு கத்திக்கிட்டு, இது ரஜோகுணம். அப்போ யாருக்கு இந்த புல்லாங்குழல் வச்சுக்கிற கிருஷ்ணா பயமா இருக்கும்? ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறவங்க. ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணாவை உணர முடியாது. அதே மாதிரி இறைவனுடைய அருவத்தன்மை,
இங்க பிரபா சொன்னாலே இறைவனுடைய அருவத்தன்மையை விரும்புறவங்களுக்கு கிருஷ்ணாவுடைய உருவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் உருவமற்றவர், அவர் அருவமானவர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கிருஷ்ணாவுடைய இந்த ஷாமசுந்தர ரூபத்தை உணர முடியாது. பௌதியத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, பௌதிக விஷயங்களால் கவரப்படுறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, ஆன்மீக ஞானம், ஆன்மீக அறிவாற்றல் இல்லாதவங்க, இறைவனுடைய ரூபத்தை அருவமா நினைக்கிறவங்க, இறைவன் உருவமற்றவர் நினைக்கிறவங்க, கிருஷ்ணரை பற்றிய சரியான புரிதல், கிருஷ்ணருடைய சச்சிதானந்த விக்கிரகம், அவருடைய ரூபம், அவருடைய ஷாமசுந்தர திருமேனி, அவருடைய புல்லாங்குழல் ஏந்திய தோற்றம், இதை பற்றி அறிவற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணா வீட்டுல வச்சு கூடாது, அவர் எல்லாத்தையும் ஊதிட்டு போயிடுவாரு. அப்படியே அவர் ஊதிவிட்டாலும் எதை ஊதுவார்? அமங்கலத்தை ஊதித்தள்ளும். எந்த ஸ்தோகி அபத்ராணி, இதயத்துள்ள அனர்த்தங்கள், அன்வான்டட் திங்ஸ், தேவையில்லாத விஷயம். கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல் என்ன பண்ணும்? இதயத்தில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை ஊதித்தள்ளி, பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, கிருஷ்ணரை தவிர வேற என்னெல்லாம் சிந்தனைகள் அதெல்லாம். அதனால இந்த கிருஷ்ணாவுடைய சாமசுந்தர ரூபம் இருக்கே, அந்த புல்லாங்குழல் ஏந்திய ரூபம், அதுக்கு நிகரானதோ அதை விட உயர்ந்ததோ எந்த ஒரு ரூபம் கிடையாது. அதுதான் அல்டிமேட். அது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஏந்திய சாமசுந்தர ரூபம், அந்த ரூபத்தை விட உயர்ந்ததோ அதற்கு நிகரானதோ கிடையவே கிடையாது. பகவானுடைய மற்ற அவதாரங்கள் கூட ராமாதி மூர்த்திஷ கலா நியமேன திஷ்டன் நன்னாவதாரம் அவரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இதே பிரம்மா சொல்றாரு பிரம்மசம்ஹிதையில, ராமாதி மூர்த்திஷ கலா நியமேன திஷ்டன். ராமர், நரசிங்கர், வராகர் அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், ராமாதி மூர்த்திஷ கலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து. இது மாதிரி எண்ணற்ற அவதாரங்கள் பகவான் எடுக்கிறார். ஆனா கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் புமான்யோ. கிருஷ்ண ஸ்வயம் பகவான் சமவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அப்போ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ஆச்சாரியர்கள் சொல்றாங்கன்னா அதை விட உயர்ந்த உண்மை இல்லை. ஒரே விஷயம், கிருஷ்ணாவுடைய ஷாமசுந்தர ரூபம், கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஏந்திய ஷாமசுந்தர ரூபம், அந்த ஒரே விஷயத்தை சாஸ்திரங்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அதை விட உயர்ந்த ஒரு உண்மை இல்லை, அதை விட உயர்ந்த ஒரு பரம சத்தியம் இல்லை, அவரை விட உயர்ந்த ஒரு பரம புருஷோத்தமர் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ பாகவதம் என்ன சொல்லுது? பாகவதம் 3ஆம் அத்தியாயம் முதல் ஸ்கந்தம், பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றி பட்டியல் கொடுக்கப்பட்டது. பகவானுடைய பல்வேறு அவதாரங்களின் பட்டியல், அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த அவதாரங்கள் இருக்க அது கடல் அலை போல, கடல் அலை போல பகவான் எண்ணற்ற அவதாரம் செய்யறாரு. ஆனா இந்த பகவான் கிருஷ்ணர் யாரு? ஏதே ஜாம்ச கலோ பும்சா, ஏதே ச அம்ச கலா பும்சா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணா ஸ்வயம் பகவான். அப்போ அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், பல்வேறு அவதாரங்கள் இருந்தாலும் கிருஷ்ணா ஸ்வயம் பகவான், பரம புருஷோத்தம். அந்த புல்லாங்குழல் ஏந்திய ஷாமசுந்தர கிருஷ்ணா ஸ்வயம் பகவான். அப்போ கிருஷ்ணாவுடைய அவதாரங்கள், கிருஷ்ணாவுடைய அவதாரங்கள் ஸ்வம்ச விபின்னாம்ச, ஸ்வ அம்ச விபின்ன அம்ச. கிருஷ்ணாட்டிலிருந்து நேரடியாக தோன்றக்கூடிய அவதாரங்கள், கிருஷ்ணாட்டிலிருந்து நேரடியாக தோன்றக்கூடியவர்கள் விஷ்ணு தத்துவங்கள். ஸ்வ அம்சா அவருடைய அம்சம், பகவானுடைய அம்சம். ஸ்வ அம்ச விபின்ன அம்ச, பின்னப்பட்ட அம்சம், பிரிந்த. சோ ரெண்டு, ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு விஷ்ணு ஜீவ தத்துவம், விஷ்ணு தத்துவம்.
கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணாவுக்கும் அவருடைய விஷ்ணு தத்துவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. ராம நரசிங்கர் சுவாம்சா கிருஷ்ணாண்டத்துவம். அதுக்கப்புறம் விபின்னாம்சா பின்னப்பட்ட அம்சங்கள். இங்க பிரம்மாவும் கிருஷ்ணாவுடைய அம்சம் தான், அவனும் கிருஷ்ணாவுடைய அங்கு உறுப்பு தான். இங்க பிரபுபா என்ன சொல்றாரு, ஆஹ் பிரம்மா பிரம்மா என்ன பிரார்த்தனை செய்யறாரு, பிரம்மாவை பத்தி சொல்லும் போது, பிரபஞ்ச தோற்றத்தை படைத்தவரான பிரம்மதேவர் ஸ்வயம்பு அல்லது தாய் தந்தையர் இல்லாமல் பிறந்தவர் என்று அறியப்படுகிறார். பொதுவாக ஒரு ஜீவராசி தாய் தந்தையரின் செயற்கையால் பிறக்கிறார். ஆனால் முதல் ஜீவராசின பிரம்மா மகாவிஷ்ணுவின் ஆபி கமலத்திலிருந்து பிறந்தவர் ஆவார். இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு விரிவங்கம் ஆவார். நாபிலிருந்து உதித்த தாமரையும் பகவானுடைய ஒரு தேக உறுப்பின் ஒரு பாகமாகும். அந்த தாமரையிலிருந்து பிறந்த பிரம்மா பிறந்தார். எனவே பிரம்மா எனவே பகவான் உடலில் பிரம்மதேவரும் ஒரு பாகமாவார். ஸ்மால் போர்ஷன் பின்னப்பட்ட ஆத்மா, கிருஷ்ணாட்டது பிரிந்த ஆத்மா, ஜீவாத்மா. சோ பிரம்மாவும் ஜீவாத்மா, ஜீவ தத்துவம். அப்புறம் விஷ்ணு தத்துவங்கள். இந்த விஷ்ணு தத்துவத்துல சாம்சா, அப்புறம் தத் ஏகாத்ம ரூபா, ஸ்வயம் ஸ்வயம் பிரகாஷ் இந்த மாதிரி. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கு. ஏன் வகுப்பு தத்துவார்த்தமா இருக்கு? கிருஷ்ணா யாரு, கிருஷ்ணா யாரு, கிருஷ்ணருடைய மற்ற அவதாரங்கள் யாரு, அதுக்கப்புறம் தேவர்கள் யாரு, நாம யாரு, இதெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை, கிருஷ்ணனுடைய தனித்தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ விஷ்ணு தத்துவங்கள்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறானது அல்ல. ஆனாலும் இந்த விஷ்ணு தத்துவங்கள் இருந்து எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் ஆதாரமா இருக்காரு கிருஷ்ணா. ஸ்வயப்பிரகாசம், அம்சம், தத் ஏகாத்ம ரூபம், இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய எக்ஸ்பான்ஷன். இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணா, கிருஷ்ணரை பற்றி சொல்லும் போது பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நேற்று பாகவத்துல படிச்சோம். நேற்று பாகவதத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ 15 சாப்டர் படிச்சுட்டு இருக்கும்போது பிரபுபா சொல்றாரு, பிருந்தாவன கிருஷ்ணா, மதுரா கிருஷ்ணா, துவாரகா கிருஷ்ணா, 3 கிருஷ்ணா வேறு வேறு கிருஷ்ணா. இந்த பிருந்தாவன கிருஷ்ணா இருந்தா மதுரா கிருஷ்ணா, இந்த மதுரா கிருஷ்ணா இருந்தா துவாரகா கிருஷ்ணா. என்னது இது புதுசா இருக்கே, வித்தியாசம், கிருஷ்ணா ஒத்துருதானே, அது என்ன பிருந்தாவன கிருஷ்ணா, மதுரா கிருஷ்ணா, துவாரகா கிருஷ்ணா. அங்குக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றத்துல வித்தியாசம் இருக்கு. பிருந்தாவன கிருஷ்ணா அந்த ஷாமசுந்தரன் புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணா, அவர்தான் எல்லா கிருஷ்ணருக்கும் எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் ஆதாரம். அது மதுரா கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, துவாரகா கிருஷ்ணரா. மதுரா துவாரகால கிருஷ்ணா வாசுதேவ கிருஷ்ணா, வாசுதேவ கிருஷ்ணா 4 கரமுள்ள கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா 4 கரம் எடுத்துக்கும் போது வாசுதேவன், அவர் 2 கரம் வைத்து புல்லாங்குழல் எடுத்துக்கும் போது அவர் பிருந்தாவன கிருஷ்ணா. அதனாலதான் நீங்க பாருங்க, பிருந்தாவனத்துல கிருஷ்ணா எந்த அரக்கர்களும் ஆயுதம் கொண்டு கொல்லவே இல்லை. சங்கு சக்கரமோ கதையோ அல்லது சாரங்கமோ வச்சுக்கொள்ள, 3 மாத குழந்தையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணார். பிருந்தாவனத்துல கிருஷ்ணா அசுரர்களை கொல்ல ஆரம்பிச்சது 3 மாத குழந்தையிலிருந்து. பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருணாவர்தா, கேசி, பத்சாசுரா, அரிஷ்டாசுரா, இந்த அசுரர்கள் எல்லாம் கிருஷ்ணா கொண்டார். ஆனா இதுல யாரையுமே கிருஷ்ணா ஆயுதங்களை வச்சு கொள்ளல. நோ வெப்பன், வித்தவுட் எனி வெப்பன். சோ பிருந்தாவன கிருஷ்ணா ஆயுதம் எடுக்கிறது இல்லை. பிருந்தாவன கிருஷ்ணா புல்லாங்குழல் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கு. ஆனா அதே பிருந்தாவன கிருஷ்ணா மதுரால வந்த போது அவர் சுதர்சனம் எடுக்கிறாரு, துவாரகையில வந்த போது சுதர்சனம் எடுக்கிறாரு. அப்ப அது யாரு? அவர் வாசுதேவ் கிருஷ்ணா. வாசுதேவ் இது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணருக்குள்ள இது கிருஷ்ணாவுடைய லீலா. இந்த லீலையில இந்த எந்த கிருஷ்ணாவுக்கு வித்தியாசம் கிடையாது. அவர் ஸ்வயம் எக்ஸ்பென்ஷன், ஸ்வயமா அதே கிருஷ்ணர் தான்.
இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். சரி, அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணா என்ன பண்றாரு, பலராமர் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. இப்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கிருஷ்ணருக்கு பலராமர். கிருஷ்ணருக்கு பலராமருக்கு என்ன வித்தியாசம்? பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் துவாரகா கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் மதுரா கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணருக்கு பலராமருக்கு என்ன வித்தியாசம்? ஏன் கிருஷ்ணர் பிருந்தாவன கிருஷ்ணர் ஏன் இவ்வளவு பிருந்தாவன கிருஷ்ணர் இவ்வளவு உயர்வுன்னா, அவர் 100% எல்லா ஐஸ்வர்யங்களும் வச்சு 100%, 10% முழு ஐஸ்வர்யங்கள், 64 குணங்கள், 64 குணங்கள் கிருஷ்ணாட்டு. நீங்க பக்தி ரசாம் சிந்துல படிச்சா ரூப கோஸ்வாமி கிருஷ்ணாட்டு இருக்கிற 64 குணங்கள் அது வந்து 100%, 10% கிருஷ்ணாட்டு. அதே நாராயணர், நாராயணா மகாவிஷ்ணு, அவர் ஏறக்குறைய 60 குணங்கள் பெற்றிருக்கார். 4 குணங்கள், 4 சிறப்பு அம்சங்கள், 4 குணங்கள், 4 சிறப்புகள். அது வந்து நம்ம மகாவிஷ்ணுவிட்டு கூட பார்க்க முடியாது. அது மகாவிஷ்ணுவிட்டையோ நாராயணட்டையோ. இப்போ நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அப்ப பகவானுடைய அவதாரங்கள்ல பேதம் நம்ம காணும். பகவானுடைய அவதாரத்துல பேதம் காண்பதோ, இதை ஒன்னை விட ஒண்ணு உயர்ந்தது தாழ்ந்ததோ அப்படி நம்ம பேச வரல. கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை. ஏன் கிருஷ்ணா வந்து பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், ஏன் வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், ஏன் வந்து கிருஷ்ணா பரம புருஷோத்தமனார் முழுமுதற் கடவுள், ஏன் அவர் அனைத்து இன்பத்தின் இருப்பிடம், அனைத்து இன்பத்தின் இருப்பிடம், ஏன் அவர் எல்லாத்துக்கும் ஆதி மூலம், ஏன் எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடமா இருக்காரு, அவர்கிட்ட அப்படி என்ன குவாலிட்டி எக்ஸ்ட்ரா, ஈவன் நாராயணர் இடத்துல, ஈவன் மகாவிஷ்ணு இடத்துல இல்லாத எக்ஸ்ட்ரா 4 குவாலிட்டிஸ் என்ன பகவான் இருக்கு? கிருஷ்ணர், நாராயணரும் பகவான் தான், மகாவிஷ்ணு பகவான் தான், நரசிங்கரும் பகவான் தான், ராமரும் பகவான், இவங்க எல்லாம் பகவான் தான். இவங்க எல்லாரும் பகவான் சொல்றோம். பகவான் ஸ்ரீராமர், பகவான் நரசிங்கர், பகவான் வராகர், இவங்க எல்லாம் பகவான் சொல்றோம். இவங்க எல்லாம் விஷ்ணு தத்துவங்கள். இவங்க எல்லாருமே பகவான் சொல்றோம். ஆனா கிருஷ்ணனுடைய தனித்தன்மை என்ன? கிருஷ்ணனுடைய தனித்தன்மை என்ன? இந்த பகவானுடைய அவதாரமான, பகவானுடைய விரிவங்கமான பலராமர்கிட்ட ஆரம்பிச்சு, பலராமர், சங்கர்ஷ்ணர், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர், புருஷாவதாரங்கள், கார்ணோதகசாய் விஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு, ஷீரோதகசாய் விஷ்ணு, ராமர், நரசிங்கர், வராகர், இவங்க எல்லாமே பகவானுடைய எக்ஸ்பென்ஷன் தான், பகவானுடைய விரிவங்கம் தான். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாம ஏன் இவ்வளவு சிறப்பு? கிருஷ்ணாட்ட என்ன அப்படி எக்ஸ்ட்ரா 4 குவாலிட்டி? யாருக்கா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே உபன்யாசங்களை பேசியிருக்கோம். பதில் தெரியும் கை தொட்டு. ஈவன் நாராயணட்டு இல்லாத 4 எக்ஸ்ட்ராடினரி கூடுதலான குணங்கள், கூடுதலான அம்சங்கள் கிருஷ்ணாக்கு. ஓகே, யோகினி இருங்க இருங்க. நான் யார் பேர் சொல்றோம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒருத்தர் 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுங்க. யோகினி மாதாஜி ஒண்ணு சொல்லுங்க. லீலைகள் புரிகிறது பிரபு. அவருடைய லீலைகள், அவருடைய பால்ய லீலை, கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை நாராயணட்டு கிடையாது. அப்போ நாராயணன் கிருஷ்ணன் வேற இல்லைன்னாலும், ஆனா கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை நாராயணட்டு கிடையாது. நாராயணர் வந்து நம்ம எப்படி வழிபடுறோம்? நாராயணரை மரியாதை நிமித்தமா வழிபடுறோம். ஓ நாராயணா, பரம்பொருளே, பகவானே, பரமாத்மாவே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, வைகுண்டநாதனே, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவரே, பரந்தாமனே, அப்படிலாம் வழிபடுறோம். அந்த மாதிரி நாராயணர்கிட்ட வந்து அறிவு கலந்த பக்தி, கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, அல்லது வந்து சேவை மனப்பான்மை, அவர் எஜமானன், சேவகன். சோ நாராயணர் இடத்துல மரியாதை கலந்த பக்தி. நரசிம்மர்கிட்ட போய், ஓ நரசிம்மரே, நான் உங்களை காதல் பண்றேன்னு சொல்ல முடியாது. நரசிம்மா, என்ன உங்களை காதலியை ஏத்துக்கங்க அப்படி சொல்றது இல்ல. நரசிம்மர்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்றோம், எனக்கு வந்து பௌதிக தடங்கள்லாம் போகணும், நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். சோ நரசிம்மர்கிட்ட ஒரு மரியாதை கலந்த பக்தி தான் வச்சிருக்கோம். ராமர்கிட்ட போய், ராமரே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமருக்கு சீதா மட்டும்தான் மனைவி. சோ ராமர்கிட்ட போய், ராமா, உங்க அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ன உங்க மனைவியை ஏத்துக்கங்க. நோ. அந்த தண்டகாரண்ய வனத்துல
அந்த தண்டகாரண்ய வனத்துல இந்த முனிவர்கள்லாம் ராமருடைய அழகுல மயங்கி அவருடைய மனைவியாகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ராமர் சொன்னாரு, நோ, இந்த இந்த லைஃப்ல எனக்கு ஒரே மனைவி தான், நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வேணா அடுத்த அவதாரத்தை உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், அடுத்த அவதாரத்தை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். சோ அதனால கிருஷ்ணாவோட லீலை, இந்த லீலைகள் நீங்க நரசிம்மர் இடத்துலயோ ராமர் இடத்துலயோ ஈவனோட பால்ய லீலை எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? நரசிம்மர் குழந்தையா லீலை பண்ணாரு, ராமர் குழந்தை பிராயத்தில் லீலை பண்ணாரு. நோ. வராகமூர்த்தி குழந்தையா லீலை பண்ணாரு, அவருடைய பால்ய லீலை. விஸ்வலீலாதீரானந்த குண்டே சகோஷானி மாக்யந்தம் மாக்யபயந்தம் ததியே சிதக்னேஷு பக்தே சிதத்வம் புன பிரேமனசம் சதா விருத்தி வந்தே. இத்தகு பால்ய லீலைகளால் கோகுல வாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அச்சம் மரியாதை போன்றவர்களெல்லாம் அப்பாற்பட்ட தூய பக்தர்களால் மட்டுமே அவர் வழிபடக்கூடியவராக இருக்கிறார். சோ யசோதாமா கிருஷ்ணன் மேல பயம் கிடையாது, மரியாதை கிடையாது. கிருஷ்ணாவை தன் குழந்தையாவே நினைக்கிறாங்க, கிருஷ்ணாவை குழந்தையாவே அன்பு பரிமாற்றம் பண்றாரு. சோ இது பால்ய லீலை, அதாவது லீலை, கிருஷ்ணாவுடைய லீலை. இந்த லீலைகளை ஈவன் பகவானுடைய வேற எந்த அவதாரத்தையும் பார்க்க முடியாது. கிருஷ்ணாவுடைய இந்த லீலைகளை பகவானுடைய வேற எந்த அவதாரம், அப்ப பகவானுடைய வேற எந்த அவதாரத்தையும் பார்க்க முடியாதப்போ தேவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? கிருஷ்ணாவுடைய லீலைகள், அந்த லீலைகள் எல்லாரையும் கவரக்கூடியது. அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை நம்ம பகவானுடைய மற்ற பிற அவதாரத்திலேயே பார்க்க முடியாத போது தேவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? சிவபெருமானை பற்றியோ இல்ல முருகரை பற்றியோ கணபதியை பற்றியோ. சரி, ஒன்று லீலை. ரெண்டாவது கவிதா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. பிரபு பிரபு பகவான் தனியா இருக்க மாட்டாருங்க பிரபு, எப்பவுமே அவரோட சகாக்களோடயே தான் தோன்றுவாருங்க பிரபு. கிருஷ்ணா எப்பவுமே தன் பக்தர்கள் சூழ இருக்காரு, பக்தர்களும் கன்றுகளும் பசுக்களோடும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டுல சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை மட்டும் வச்சு வெறும் கிருஷ்ணா மட்டும் வழிபட்டு, அப்படி இல்லை. ஆனா புராண கோயில்கள் பழமை வாய்ந்த கோயில்கள்ல நீ கிருஷ்ணாவை தனியா பார்க்க முடியாது. ஒன்று பசுக்களோடு சன்றுகளோடு ஆயிரக்குள்ள சிறுவர்களோடு கிருஷ்ண பலராம். இப்போ வட இந்தியால எப்படி கிருஷ்ணரை வழிபடுறாங்க? ராதா கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ண பலராமர் அல்லது கோபர்கள் கோபிகளோட, இந்த மாதிரிதான் பார்க்க. கிருஷ்ணா எப்பவுமே தனித்து இருக்கிறது, தன் பக்தர்கள் சூழவே இருக்காரு. ஆனா நாராயணமூர்த்தியை தனியா வழிபடுறாங்க, சங்கு சக்கர கதையோட நாராயணன் இருக்காரு. மகாவிஷ்ணு, சோ மகாவிஷ்ணுவை தனியா வழிபடுறாங்க. நீங்க பெரும்பாலும் பெருமாள் கோயில்ல போய் பார்த்தா என்ன இருக்கும்? பெருமாளுக்கு தனி சன்னதி, தாயாருக்கு தனி சன்னதி. பெருமாளுக்கு தனி சன்னதி, தாயாருக்கு. ஏதாவது ரொம்ப அபூர்வமான கோயில்கள்ல தான் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தரிசனம். இங்க தென்னிந்தியால பெரும்பாலும் ஸ்ரீ வைஷ்ணவ பெருமாள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள்ல தென்னிந்தியாவில பார்த்தா எல்லாருமே லட்சுமி நாராயண வழிபாடு, ஸ்ரீதேவி பூதேவி. பெருமாள் பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க, உற்சவமூர்த்தி. ஆனா மூல விக்கிரகம் பாத்தீங்கன்னா, மூலவர் விக்கிரகத்துல பெருமாள் ஒரு சந்நிதியில இருப்பாங்க, தாயார் ஒண்ணு சந்நிதியில. ஆனா நீங்க வட இந்தியாவில பார்த்தா ராதா கிருஷ்ணர் சேர்ந்துதான் வருஷம், ராதா கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ண பலராம். அப்ப இந்த ராதா கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரகசியமானது. அது உயர்ந்த ரகசியமான ஒரு லீலை, மாதிரிய ரசம், கிருஷ்ணா மேல காதல் பாவம். அதனால பெரும்பாலும் இந்த ரகசியமா லீலைகள் மக்களுக்கு தெரியாதனால அவனுக்கு ராதா கிருஷ்ண வழிபாடு தெரியல. ராதா கிருஷ்ணரை சேர்த்து வழிபடுவது அல்லது கிருஷ்ண பலராமர் வழிபடுவது. சோ கிருஷ்ணா எப்பொழுதும் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் பக்தரோடு இருக்காரு. சரி, மூணாவது என்னது? ஷாமம் திரிபங்க லலிதா. அவர் உடல்ல 3 வளைவு. கிருஷ்ணாவுடைய உடல்ல 3 வளைவு, திரிபங்கா, திரிப அங்க, 3 வளைவு அப்படி நிப்பாரு கிருஷ்ணா. அந்த உடல் வளைவு, 3 வளைவு நம்ம நாராயணத்தை கூட பார்க்க முடியாது. நாராயணரோ ராமரோ நரசிங்கரோ யார்கிட்டயுமே அந்த உடல் வளைவு. கிருஷ்ணாவோட உடல்ல அந்த திரிபங்க லலிதா, திரி அங்க, உடல்ல 3 வளைவு, திரிபங்கம். தலையை லேசா சாய்ச்சிக்கிட்டு
தலையில லேசா சாப்பிச்சு செஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படி ரைட்ல போய் அப்புறம் லெஃப்ட் அப்படி அப்படி ஒரு ஸ்டைல். கிருஷ்ணா வந்து அவர் தான் ஸ்டைல். அந்த ஸ்டைல் பண்றாங்களே இன்னைக்கெல்லாம், அந்த ஸ்டைல் வந்து கிருஷ்ணாவுடைய ஸ்டைலை யாருமே இமிட்டேட் பண்ண முடியாது, யாராலும் பண்ண முடியும். கிருஷ்ணா நிக்கிற மாதிரி 3 வளைவு யாராலும், அந்த பொசிஷன், அந்த ஸ்டைல், அந்த ஒரு ரூபம் ஈவன் நாராயணட்டு கூட கிடையாது. ஸோ அதனால அவர் ரூபம், அந்த அந்த திரிபங்க லலிதம். அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, என்னது அது? திரிபங்க லலிதம். புல்லாங்குழல் பிரபு. கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல். புல்லாங்குழல் சும்மா அது சாதாரண புல்லாங்குழல் அல்ல. அந்த புல்லாங்குழல் இருந்தா வேத மந்திரங்கள்லாம் தோன்று. காயத்ரி, சாம வேதம், எல்லா மந்திரம் கிருஷ்ணாவுடைய புல்லாங்குழல் இருந்தது. இட்ஸ் நாட் ஆர்டினரி ஒரு மெட்டீரியல் இல்ல. புல்லாங்குழல் இந்த உலகத்துல ஒரு புல்லாங்குழல் பண்ணா அது மரத்துல பண்றது. இந்த உலகத்துல ஜட உலகத்துல ஒரு புல்லாங்குழல் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசை கருவி, அது மரத்தால் ஆனது. ஆனா கிருஷ்ணா கையில் இருக்கிற புல்லாங்குழல் ஆன்மீகமானது. அது அனைத்து வேதத்தின் பிறப்பிடம், காயத்ரி மந்திரத்தின் பிறப்பிடம். புல்லாங்குழல் இஸ் நாட் மெட்டீரியல், புல்லாங்குழல் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல், அது ஆன்மீகமானது. அதனால இது தெரிஞ்சுக்காதவங்க தான், கிருஷ்ணாவுடைய தனித்தன்மையை தெரிஞ்சுக்காதவங்க அவர் ஒரு சாதாரண மனிதரான. அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்திரம் பரம் பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் இந்த உலகத்துல வரும்போது என்னை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறேன். அதனால புல்லாங்குழல் இருந்து கிருஷ்ணனுடைய ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபம் இங்க சொன்ன கார்போதசாய விஷ்ணுவுக்கும் ஆதாரம். இந்த கார்போதசாய விஷ்ணுவுக்கு ஆதாரம் கார்ணோதசாய விஷ்ணு. அந்த கார்ணோதசாய விஷ்ணுவுக்கு ஆதாரம் சங்கர்ஷ்ணர் பலராமன். அந்த பலராமருக்கும் ஆதாரம் பகவான் கிருஷ்ணன். அதனால கிருஷ்ணனுடைய ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபம் அனைத்துக்கும் ஆதாரம். அனைத்துக்கும் அந்த ரூபத்திலிருந்து அனைத்தும் வெளிப்படுது. அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவர் கார்ணோதசாய விஷ்ணுவா இருக்காரு. பிரம்மாவை படைக்கும் போது கார்ணோதசாய விஷ்ணுவா இருக்காரு. எப்படி சூரியன் வந்து சூரிய கதிலிருந்து விலகி இருக்கோ, அது போல இந்த விஷ்ணு தத்துவங்களும் ஜட ஜட இயற்கையிலிருந்து விலகி இருக்காங்க. ஜட இயற்கையின் 3 குணம் என்னெல்லாம் சொன்னாங்களோ, என்னெல்லாம் பிரம்மா சொல்றாரு, பிரபஞ்ச கோலங்கள், எண்ணற்ற பிரபஞ்ச கோலங்கள் மகாவிஷ்ணுவிலிருந்து வருது. பௌதிக மூலப்பொருட்கள், குணங்கள், புலன்கள் ஆகியவற்றுக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விராட ரூபம், பிரபஞ்ச ரூபம் ஆகியவை வந்து இந்த கார்ணோதசாய விஷ்ணு உற்பத்தி ஆகும். இருப்பினும் கார்ணோதசாய விஷ்ணு மகாவிஷ்ணு அதனால் கலங்கப்படுவதில்லை. அதனால் ஒரு பகவானுடைய புருஷ அவதாரம். அதுக்கப்புறம் இந்த கார்ணோதசாய விஷ்ணு வந்து கர்ப்போதசாய விஷ்ணு வராரு. அவரும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்காரு. இவங்க 2 பேருமே பகவானுடைய புருஷ அவதாரமா இருக்கிறதுனால கிருஷ்ணா வந்து டைரக்டா எதையும் பண்றது இல்ல, இவங்க மூலமா செய்யுது. கிருஷ்ணாவுடைய வீடு விருந்தாவனம், அவருடைய பிளே ஸ்கூல், ஒரு விளையாட்டு ஸ்தலம். கிருஷ்ணா துவாரகையில் இருக்கும்போது ராஜாவா இருக்காரு. அரண்மனை, கிருஷ்ணாவுடைய அரண்மனை துவாரகை. கிருஷ்ணாவுடைய லஞ்சு பிரசாதம், கிருஷ்ணா பிரசாதம் சாப்பிடுறது ஜெகநாதபுரியில. கிருஷ்ணா அலங்காரம் பண்ணிக்கிறது துவாரகையில. கிருஷ்ணா தூங்குறது ஸ்ரீரங்கத்துல. கிருஷ்ணா வந்து தவம் செய்யறது பத்ரிநாத். சோ இப்படி கிருஷ்ணா இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அவர் தன் அர்ச்சாவதாரமாக லீலை பண்றாரு. அவர் தன் ஸ்வய பிரகாசம், கிருஷ்ணாட்டும் நேரடியா வந்த ஸ்வய பிரகாசம் பலராம். அப்போ கிருஷ்ணாட்டிருந்து நேரடியா வந்த பலராமர் கூட கிருஷ்ணர்கிட்ட இருந்த 4 குணங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரா 4 அம்சங்கள், கிருஷ்ணாவுல எக்ஸ்ட்ரா உள்ள 4 அம்சம் பலராமர்கிட்ட கூட பார்க்க முடியாது. பலராமர்கிட்ட புல்லாங்குழல் இல்ல, பலராமர்கிட்ட வந்து ஸ்திரிபங்க லலிதம் இல்ல. அதனால கிருஷ்ணாட்டிருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பலராமர்கிட்ட விட இந்த அம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பலராமர்கிட்ட வந்த புருஷாவதாரங்கள். சோ இப்படி கிருஷ்ணா எல்லா அவதாரக்கும் மூலமா இருக்காரு. அதனால அந்த கிருஷ்ணா வந்து எப்பவுமே கோலோக விருந்தாவனத்துல கோலோக ஏவனி வசத்தி அகிலாத்ம பூதம் இங்க படிச்சோம். ஆனந்த சின்மய ரசா,
ஆனந்த சின்மய ரச பிரவிதாபிதாபீர் தாபீர் யயேவ நிஜரூபதயா கலாபீஹி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்மபூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பரமபுருஷராகிய பரமபுருஷ பகவானாகிய கோவிந்தன் அவர் சொந்த தேகத்தின் கதிர்களால் அனைவரது புலன்களையும் சுறுசுறுப்பூட்டுகிறார். கோவிந்தா, பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். அவர் கோலோகம் என்று அழைக்கப்படும் அவரது உன்னத இருப்பிடத்தில் வாழ்கிறார். இருப்பினும் அவரது மகிழ்ச்சியான ஆன்மீக கதிர்களை விரிவடை செய்வதன் மூலமாக படைப்பின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் அவர் பரவி இருக்கிறார். ஆனா டைரக்டா இல்ல. ஆன்மீகமான இந்த கதிர்கள் அவரது சுய ஆனந்த சக்திக்கு சமமான ஆற்றலை கொண்டதாகும். ஆனந்த சின்மய ரசா. எனவே அவர் தமது நினைத்தற்கரிய சக்தியின் மூலமாக ஒரே சமயத்தில் உருவமுள்ளவராகவும் அருவமானவராகவும் இருக்கிறார். அவர் பௌதீக மற்றும் ஆன்மீக தோற்றங்களின் வேற்றுமையிலும் பூர்ண ஒற்றுமையை வெளிப்படுத்தி இரண்டற்ற இருவராக இருக்கிறார். அவர் அனைத்திலிருந்து வேறானவர் இருக்கும் அதே சமயம் எதுவும் அவரிலிருந்து வேறானதல்ல. இது பக்தர்களால புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணாவுடைய சச்சிதானந்த ரூபம், அந்த புல்லாங்குழல் ஏந்திய ரூபம், அது மிகவும் அரிதானது. தேவரும் கூட அந்த ரூபத்தை காண முடியாது, கிடைத்திற்கு அரிதானது. அந்த புல்லாங்குழல் ஏந்தி ஷாமசுந்தர ரூபத்தை தரிசனம் செய்து மிகவும் அரிதானது. சோ கிருஷ்ணா அந்த வாய்ப்பு கொடுக்கிறாரு. அது அவருடைய காரணமற்ற கருணை. அதே போல ஒரு நாமம், கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணாவுடைய நாமம் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று அவர் லீலைகளை வைத்துக் கொண்டு, இன்னொரு அவருடைய சக்திகள். கிருஷ்ணா அப்படின்னா அவருடைய லீலா. வராகர், நரசிங்கர், வாமனர் இதில் லீலை வைத்துக் கொண்டு. சக்திகள் பரமாத்மா, ஜனார்தனன், இந்த மாதிரி பேரு. ரிஷிகேஷன், இந்த மாதிரி பேரு. இதெல்லாம் அவருடைய சக்திகள். சோ இப்படி கிருஷ்ணனுடைய நாமத்துக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி அவருடைய அமானுஷ்யமான ஆற்றலை வைத்துக் கொண்டு, இனி ஒரு கேட்டகரி அவருடைய லீலைகள். அவருடைய அமானுஷ்யமான சக்தியை வைத்துக் கொண்டு பெயர்களும் உண்டு, அவர் லீலையில் வைத்து பெயர் உண்டு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிருஷ்ணாவுடைய லீலா திருநாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் ஏன் உயர்ந்து? கிருஷ்ணாவுக்கு 1000 நாமம் இருக்கு. கிருஷ்ணாவுக்கு 1000 நாமம் இருக்கு. அந்த 1000 நாமங்கள்ல அவருடைய லீலைகளை வைத்துக் கொண்டு உண்டு, அவருடைய அமானுஷ்யமான சக்தி உண்டு. பரமாத்மா, பரந்தாமன், பரபிரம்மம், பரமபுருஷோத்தமன், இப்படி எல்லாம் பல்வேறு நாமங்கள். ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துடைய சிறப்பு என்னன்னா, இது எல்லா நாமத்தோட சக்தியும் இதுக்குள்ள. நாம் ஹாரி பகுதான் சர்வ சக்தி தத்ராத்மத ஸ்மரணேன காலஹா ஏதா திரிஷி தவ கிருபா பகவன் மமாமி துர்தைவ மீதுசம்மிகாஜினானுரா. கிருஷ்ணருடைய நாமத்துல அவர் முழு சக்தியும் வச்சிருக்கு. நாம் அஹாரி பகுதான். அனைத்து அவதாரத்து சக்தியும் கிருஷ்ணா என்று வரும்போது அனைத்து அவதாரங்களும் அனைத்து அவதாரத்தின் சக்திகளும் அதுக்குள்ள அடங்கிடும். பிருந்தாவன கிருஷ்ணர் தான் மதுரையில இருக்காரு. அந்த மதுராபுரியில அவர் வாசுதேவ கிருஷ்ணரா செயல்படுறாரு. சோ அப்ப இந்த 2 கிருஷ்ணரும் ஒன்றில் இணைந்து விடுகிறார். இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். சைமல்டேனியஸ்லி ஒரே சமயத்துல கிருஷ்ணா விருந்தாவனத்திலே தோன்றாரு, மதுராவிலே தோன்றாரு. இதுதான் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துட்டார். அப்ப இந்த 2 கிருஷ்ணரும் ஒன்றாக செயல்படுறாங்க. அவர் விருந்தாவனத்தில் இருக்கும் போது விருந்தாவன கிருஷ்ணர், அவர் மதுரால துவாரையில வாசுதேவ கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை, அந்த தனித்தன்மைக்கு என்றைக்கும் யாரும் ஈவன் கிருஷ்ணனுடைய மற்ற அவதாரங்களும் ஈடாக முடியாது. அதனால மற்ற அவதாரங்களை குறைத்து பேசுவ அர்த்தம் அல்ல, கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை. அதனாலதான் பிரபுபாதர் இந்த கலியுகத்துல பிரபுபாடைய தோற்றம், அவர் தோன்றியதே கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனால் முழுவது கடவுள் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ண. இது ஓரொரு காலத்திலும் ஓரொரு ஆச்சாரியரும் நிரூபிச்சுக்கிட்டே வர. பிரம்மதேவர், நாரதர், வியாசர் இவங்கெல்லாம் ஒருத்தர் பின் ஒருத்தராக கிருஷ்ணாதான் முழுமுதற் கடவுள். சைத்தன்ய மகாபிரபு, கோஸ்வாமிகள், இவங்க எல்லாருமே பாருங்க
ஓரொரு காலகட்டத்திலையும் கிருஷ்ணருடைய தனித்தன்மை, கிருஷ்ணாதான் முழுமுதற் கடவுள். இப்ப கலியுகத்துல பிரபுபாதா வந்து இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் ரீதியாக கிருஷ்ணாதா முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம். அதனால இந்த இயக்கம் தொடங்கும்போது பிரபுபாதா வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பெருச்சு, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அவர் நாராயண கான்சியஸ்னஸ், விஷ்ணு கான்சியஸ்னஸ், காட் கான்சியஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஏன்னா பிரபுபார் தோன்றியதே கிருஷ்ணரை கிருஷ்ணராக, பகவானை உள்ளவாறு கிருஷ்ணா ஆசிட்டிஸ். பிரபுபாதா சொன்னது பகவத்கீதை ஆசிட்டிஸ். பகவத்கீதை ஆசிட்டிஸ்னு என்ன அர்த்தம்? பகவத்கீதை உண்மை உருவில்னா கிருஷ்ணாவை உண்மை உருவில் கொடுக்கும். ஏன்னா பகவத்கீதை வந்து கிருஷ்ணாவை சரணடைய சொல்லுது. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, மாம் ஏகம், என்னை மட்டுமே சரணைங்க, எனது பக்தனா இருங்க, என்ன நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க. அப்போ பகவத்கீதை ஆசிட்டிஸ். பிரபுபாத் பகவத்கீதை உண்மையில் கொடுக்க வந்தாரு. காரணம் என்னது? அவர் கொடுக்க வந்தது கிருஷ்ண ஆசிட்டிஸ், கிருஷ்ணரை உள்ளவர். கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே பூசி மெழுகி எல்லாம் பண்ணாம கிருஷ்ணாவை கிருஷ்ணராகவே கொடுக்குறாரு. அதனால இன்னைக்கு வந்து இந்த தவறான கருத்தை வந்து நம்ம தகர்க்க வேண்டிய சூழ்நிலை. எங்க போனாலும் யாரா பார்த்தா, ஓ நீங்க கிருஷ்ணரை வழிபடுறீங்களா, புல்லாங்குழல் வைக்கிற கிருஷ்ணர் வீட்டுல வச்சு கூடாது. முதல்ல யார் சொன்னாங்க? முதல்ல யார் சொன்னாங்க உங்களுக்கு? புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணரை வீட்டில் வைத்துக் கூடாதுன்னு யார் சொன்னாங்க? வச்சு கூடாதுன்னு ஏதாவது ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்களா? சாஸ்திரம் சொல்லியிருக்கா? குருமார்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? அதுக்கு பதிலே வராது. இல்ல நான் போன பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எழுத்து வீட்டுல அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. எழுத்து வீட்டுக்காரங்க புல்லாங்குழல் வச்சுட்டு கிருஷ்ணரை வச்சுட்டு புல்லாங்குழல் கழட்டி வச்சுட்டாங்க, அதெல்லாம் நாங்களும் வச்சிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்கிறாங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல. அதிகாரப்பூர்வமான தகவல் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த அவதாரங்கள்லயே உயர்ந்தது கிருஷ்ண அவதாரம். அந்த புல்லாங்குழலில் இருந்தே ஷாமசுந்தர ரூபம். ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? அந்த புல்லாங்குழலில் இருந்த கிருஷ்ணர் தான் அனைத்து கோவிந்தம் ஆதி புருஷம். அப்ப பிரம்மா, நாரதர், வியாசர் எல்லாம் இந்த புல்லாங்குழலில் இருந்த கிருஷ்ணர் ஷாமசுந்தரனை வந்து பரம சத்தியமான பரம புருஷோத்தரமான முழுமுதற் கடவுளா வழிபடுச்சு. சாதுக்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் அனைவரும் ஏக மனதோட அந்த புல்லாங்குழலில் இருந்த கிருஷ்ணனுடைய அந்த தெய்வீக ரூபத்தை வந்து வழிபடுறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த அறியாமை, தவறான பரப்புதல்கள், தவறான கருத்துக்கள்லாம் பரவி, இந்த தவறான புரிதல்களையும் தவறான கருத்துக்களையும் தவறான பரப்புதல்களையும் தடுத்து நிறுத்துவதுதான் ஒரு கிருஷ்ண பக்தருடைய மிக முக்கியமான வேலை. நம்முடைய முதல் வேலையே, இந்த மாதிரி யாரா நம்மளை பார்த்து சொல்றாங்க, என்ன உங்க வீட்டுல புல்லாங்குழல் வச்சு கிருஷ்ணரை வச்சிருக்கிறீங்க? ஆமா உங்களுக்கே கஷ்டமா, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ தர வச்சுக்கீங்க. இல்ல புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணரை வீட்டுல வச்சு யார் சொன்னாங்க? முதல்ல உங்களுக்கு யார் சொன்னாங்க? எங்க சாஸ்திரத்துல படிச்சீங்களா? கொண்டு வாங்க. ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்களா? எந்த ஆச்சாரியர்? ராமானுஜ ஆச்சாரியர் சொன்னாரா? பிரபுபாதர் சொன்னாரா? விஷ்ணு சுவாமி சொன்னாரா? நிம்பார்க்க ஆச்சாரியர் சொன்னாரா? இல்ல சத்கோ சுவாமிகள் யார் சொன்னாங்க? எதுங்க? இல்ல அது நாங்க கேள்விப்பட்டோம், அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்க, புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர் தான் அவருடைய அவதாரங்கள்லயே சிறந்து. எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம் இந்த புல்லாங்குழல். அதனால இந்த மாதிரி தவறான பரப்புதல்ல நம்ம திசை திருப்ப. அதுக்குதான் வந்து சத்சங்கம். சத்சங்கத்துல வரும்போது உண்மையை உள்ளவாறு தெரிஞ்சுக்கும், சந்தேகம் தீரும், குழப்பங்கள் தீரும். நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு யாரோ ரோட்ல போறவங்க சொன்னாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க பண்ணாம சத்சங்கத்துக்கு வரணும், சாஸ்திரத்துல இருந்து கேட்கணும், ஆச்சாரியர் என்ன சொல்லிருக்காங்க கேட்கணும், சாதுக்கள் என்ன சொல்றாங்க. அப்பதான் இந்த மாதிரி குழப்பங்கள், தவறான புரிதல்கள், தவறான சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அதனால இங்க வந்து இந்த புருஷாவதாரமே இவ்வளவு சக்தினா, இந்த புருஷாவதாரத்துக்கு ஆதாரமான இந்த புல்லாங்குழல் ஏந்திய சாமசுந்தர கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. மகாவிஷ்ணு நாராயணா, அவருக்கு ஆதாரம் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணனுடைய தனித்தன்மை, கிருஷ்ணனுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து என்றைக்குமே யாருமே ஈடணியாகும். நோபடி இஸ் ஈக்குவல் டு ஹிம், நோபடி இஸ் கிரேட்டர். நான் சமா அதிக சிதிஷதே. ஈவன் பகவானுடைய அவதாரம் கூட அதுக்கு சமமாக கூட ஈடாகும். அதனால நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஷாமசுந்தர ரூபத்தை வழிபடுவது, கிருஷ்ணருடைய
புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணனுடைய போட்டோவோ படமோ யாராவது நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா அது பெரும் பாக்கியம். ஓ கிருஷ்ணா, இந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணா என் வீட்டுக்கு வந்திருக்காரு, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். இந்த கிருஷ்ணா வந்து என் இதயத்துல வந்து அனர்த்தங்களா ஊதி எடுக்கட்டும், அறியாமையை போக்கட்டும், எனக்கு ஆன்மீக ஆனந்தம் தரட்டும். அப்படி நம்ம பாசிட்டிவா எடுக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன், தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும். சாஸ்திரத்துக்கு புறம்பாக சாஸ்திரத்தை சொல்லாத விஷயங்கள் இவங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அப்பேற்பட்டவங்க நம்ம சொல்லி கொடுக்கணும். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, இது யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி கிடையாது. இந்த புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர் வந்து தேவர்களும் வழிபட காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானவர் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய தனித்தன்மையை நாம் நிலைநாட்ட. ஹரே கிருஷ்ணா. जय श्रील प्रभुपाद की, गिरंद्रा श्रीमद् भागवतम की जय। जय